ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்கிற வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்து பால் சட்டியில் ஊற்றி கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு, இந்த சைடு நம்ம மிக்சியில் தேவையான அளவு ஜீனியும், அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி நிறையா கலந்துட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடணும். அதுக்கப்புறமா இங்கே பால் நல்லா ஆடையாக வந்ததுக்கப்புறமா அந்த பவுடர் அரைச்சோம்ல, அதை அந்த பாலோட கலந்துரணும் ஃப்ரெண்ட்ஸ். கலந்ததுக்கப்புறமா நல்லா கிண்டணும். நல்லா கிண்டினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் அந்த பாலோட கலக்கணும். கலந்ததுக்கப்புறமா அதை இன்னும் நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்த வரைக்கும். அப்புறமா கிண்டினதுக்கப்புறமா அதை குழந்தை இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அதை போட்டு திருப்பி இன்னொரு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சா தான் அது நல்லாயிருக்குமா. அரைச்சதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அப்புறமா சின்ன சின்ன பாக்ஸஸில் அதை ஊற்றி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா அது ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம பிஸ்தாவை லைட்டாக பொடியாக்கி இது மாதிரி போட்டிருந்தோம். இந்த மாதிரி பொடியாக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள், பிஸ்தா ஃப்ளேவர் நல்லா தெரியும். அப்புறமா அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.